ஜான்சி குட்டீஸ் எல்லாரும் வந்தாச்சா? இப்போ நாம 2 டேபிள் கேம் விளையாட போறோம். கையில காசு வச்சிருக்கேன். இது என்ன காசுன்னு தெரியுதா? 2 ரூபீஸ். எல்லாமே 2 ரூபி காயின் தான். இதுவும் 2 ரூபி தான், இதுவும் 2 ரூபி தான். சோ நான் 10 காயின்ஸ் வச்சிருக்கேன், 2 ரூபி காயின்ஸ். 10 2 ரூபி காயின்ஸ் சேர்த்துனா எவ்வளவு வரும்னு உங்களுக்கு தெரியுமா? 20 ரூபீஸ் வரும். எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுதான் நம்ம டேபிள்ஸ்ல படிக்க போறோம். பாருங்க, நானு 2 டாட்ஸ் வச்சிருக்கேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு 2 ரூபி காயின். இப்போ அங்க நம்ம காயினை வச்சுக்கலாம். 1 2 is 2, 2 2s are 4, 3 2s are 6, 4 2s are 8, 5 2s are 10, 6 2s are 12, 7 2s are 14, 8 2s are 16, 9 2s are 18, 10 2s are 20. இப்போ கவுண்ட் பண்ணி பார்க்கலாமா அந்த டாட்ஸ் எவ்வளவு இருக்குன்னு? பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. சோ நம்ம கிட்ட இப்போ 20 ரூபீஸ் இருக்கு. ஓகே, இன்னொரு டைம் டேபிள்ஸ் ரிப்பீட் பண்ணிட்டு இந்த உண்டியல்ல நம்ம காயின்ஸ் போட்டுக்கலாம். இது ஒரு உண்டியல். நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம். நம்ம நல்ல பிள்ளைங்க. அப்பா அம்மா நமக்கு பாக்கெட் மணி தரத சேவிங்ஸ் பண்ணி சேர்த்து வச்சோம்னா நம்ம நிறைய தேவையான பொருட்கள்லாம் வாங்க முடியும். ஒரு அவசரத்துக்கு யூஸ் ஆகும். சோ கண்டிப்பா நம்ம எல்லாரும் சேவிங்ஸ் பழக்கத்தை வளர்த்துக்கணும். அம்மா கொடுக்கிற பாக்கெட் மணியை ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணாம சேவிங்ஸ் பண்ணி நிறைய காசு சேர்த்து நீங்க சைக்கிள் வாங்கலாம், டாய்ஸ் வாங்கலாம், என்ன வேணாலும் வாங்கலாம். இப்போ நம்ம திரும்ப ஒரு வாட்டி டேபிள்ஸை ரிப்பீட் பண்ணிட்டு உண்டியல்ல காசு போடலாம். டேபிள்ஸ் நாங்க எழுதியிருக்கேன் பாருங்க. அதேதான் சொல்லிட்டு 1 by 1 போடுறேன். நான் சொல்லி தர்ற மாதிரியே நீங்களும் உங்க அம்மா கிட்ட காசு வாங்கி விளையாடுங்க, ஜாலியா இருக்கும். 1 2 is 2, 2 2s are 4, 3 2s are 6, 4 2s are 8, 5 2s are 10, 6 2s are 12, 7 2s are 14, 8 2s are 16, 9 2s are 18, 10 2s are 20. இப்போ இதுல எவ்வளவு இருக்கு? 20 ரூபீஸ் இருக்கு. இன்னொரு டைம் சொல்லுவோமா? 1 2 is 2, 2 2s are 4, 3 2s are 6, 4 2s are 8, 5 2s are 10, 6 2s are 12, 7 2s are 14, 8 2s are 16, 9 2s are 18, 10 2s are 20. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா குட்டீஸ்? இன்னும் நிறைய சூப்பரா நான் சொல்லி தரேன். உங்க அம்மாட்ட சொல்லி நம்ம ஜான்சி குட்டீஸை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிருங்க.